நான் தையல் கற்றுக்கும்போது 7 பார்ட் உள்பாவாடை எங்கள் டீச்சர் எனக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் 2 மீட்டர் துணியில் சொல்லி கொடுத்தாங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு அதே மெத்தடை சொல்லி கொடுக்க போகிறேன். 2 மீட்டர் உள்பாவாடைக்கு துணி எடுத்துங்க. அது இப்போ 4 இருந்தது, நான் 2 மடித்து போட்டுட்டேன். இப்போ உயரத்தில் 2 மடித்து போட்டு இப்போ அளவு பாவாடை எடுத்து நான் உயரம் மார்க் பண்ணி அது கூட 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி துணி நம்ம பெல்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இனி நம்ம இடுப்பு சுற்றலாம் மார்க் பண்ணிக்கலாம். 6 பார்ட் பாவாடைக்கு நம்ம 6 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கலாங்க. 8 பார்ட் பாவாடைக்கு 8 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இது நம்ம 7 பார்ட் பாவாடை தான் மார்க் பண்ண போகிறோம். அதனால் 7 இன்ச் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் 7, அப்புறம் 14, இன்னொரு பக்கம் 7, இப்படி மாற்றி மாற்றி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 7, 14, 7 எடுத்து நம்ம மாற்றி மாற்றி மார்க் பண்ணின உடனே அதுக்கு நேர் கீழே உயரத்தில் நம்ம 7க்கு நேராக 14 எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அது மாதிரி 14க்கு கீழே 7 எடுத்துக்கலாங்க. அப்புறம் கீழே 7 எடுத்துருப்போம். 7க்கு நேராக 14 எடுத்து அது எவ்வளோ வருதோ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ரெண்டுக்கும் டேப் வச்சு நம்ம அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம். இது கிராஸாக வரும், இன்னொன்று ஸ்ட்ரெயிட்டாக வரும், அடுத்ததும் கிராஸாக வரும். இப்போ இது கிராஸாக நம்ம மார்க் பண்ணி இது எல்லாமே நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இது எப்படி தைக்கணுன்னா நம்ம கிராஸுக்கும் நேராக கிராஸ் வச்சு தைக்கணும், நேருக்கு நேராக நேர் பீஸ் வச்சு தைக்கணும். இப்போ இது கரபாகமாக இருக்குது. கரபாகம் நம்ம ஓப்பன் விட்டுக்கலாங்க. 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இப்போ நல்ல பக்கம் வச்சுட்டு நம்ம 3.5 இன்ச் விட்டுட்டு அந்த நேர் பக்கமாக அடித்து எடுத்துடலாங்க. அடுத்தது கிராஸ் வரும். அப்போ இன்னொரு 7 பார்ட் வரும் இல்லைங்களா, அந்த 7 இன்ச்சுக்கு பக்கமாக எடுத்து நம்ம கிராஸுக்கு நேராக கிராஸ் வச்சு அதுக்கு மேலே தைச்சிட்டு வரலாம். இப்போ நம்ம ஓப்பன் தைக்க போகிறோம். இப்போ ஓப்பன் கிட்ட நம்ம அதை தைச்சி முடிச்சிடலாம். அதே மாதிரி எல்லாத்துலேயும் 2 தையல் போட்டுட்டு வந்துடணும். இப்போ ஒரு சைடு தைச்சோன்னா அடுத்தது கிராஸ் வரும். நம்ம இன்னொரு பார்ட் எடுத்துகிட்டு அதில் 7 எல்லாம் மேலே வர மாதிரி வச்சுட்டு கிராஸும் நம்ம தைச்சிட்டு வரணும். இதே மாதிரியே நம்ம 6 பீஸையும் கிராஸுக்கு கிராஸு நேருக்கு நேராகவும் வச்சு தைச்சிட்டு வந்துடணும். இப்போ பாவாடை தைச்சி முடிச்சாச்சுங்க. கீழே உயரம் பார்த்திங்கன்னா மேலே கீழே இருக்கும். இப்போ நம்ம 2ஆக மடிச்சுட்டு கீழே எவ்வளோ உயரம் வேணுமோ நம்ம மடித்து அடிக்கிறதுக்கும் இடம் விட்டுட்டு நம்ம இப்போ அதை கோடு போட்டு மேலே கீழே இருக்கிறத நம்ம கரெக்டாக வெட்டி எடுத்துடலாம். அடுத்தது நம்ம பெல்ட்டுக்கு தனியாக நம்ம ஒரு பீஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை 5 இன்ச்சு எடுத்து 2ஆக மடித்து நம்ம அதை கட் பண்ணி தைச்சிக்கலாம். நம்ம கடைசியில் 2 ஓரத்தையும் ஒன்றா சேர்த்து அடிச்சுட்டு நம்ம கீழே ஓரம் மடித்து அடிச்சுக்கலாம். 2 மடிப்பு மடித்து அடிச்சுக்கலாங்க. அப்புறம் மேலே பெல்ட்டுக்கு துணி கொடுத்து நாடாக உள்ளே வச்சு அப்படியே நம்ம மடித்து அடிச்சிட்டா இப்போ 7 பார்ட் உள்பாவாடை 2 மீட்டர் துணியில் சூப்பராக தைச்சி முடிச்சாச்சுங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி 2 மீட்டர் துணி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்புலின் துணி 1 மீட்டர் 80 ரூபாய் தாங்க. இப்போ 160 ரூபாயில் அருமையான உள்பாவாடை ரெடிங்க.